ஹாய் வாரியஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க லைஃப்ல ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இல்ல, ஆனா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாவும் இல்ல. இதுக்கு பேர் என்ன? இது ஸ்ட்ரெஸ் இல்லைங்க, ஒர்க் ப்ரெஷர் இல்லைங்க. இது மைண்ட்ல செட்டில் ஆகாத ஒரு அன்ஃபுல்ஃபில்டு டிசையர், ஒரு ஆசை. மைண்ட் டஸ் நாட் செட்டில், லைஃப் ஃபீல்ஸ் ஹெவி. இப்ப ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஓகே தான், எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்ற அந்த ஓகேக்குள்ள ஏதோ ஒன்று ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஜாப் இருக்கும், நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்கும், ஹாப்பியா இருக்கிற மாதிரி எல்லார் கூடயும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு வேக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த வேக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படிங்கிறது தான் அந்த எல்லாம் ஓகே தான். அந்த வேக்கம் என்னன்னாக்க, அவங்களுக்குள்ள அவங்க நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சு முடிவெடுத்திருப்பாங்க, ஆனா செய்ய தவறி இருப்பாங்க. நாம தவறிட்டோமே, நம்ம இதை செய்யலையே அதை செய்யலையே அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே ரிப்பீட்டடா போட்டு போட்டு ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வேக்கம் தான் அன்செட்டில்டு டிசையர். ட்ரூத் என்னன்னா, லைஃப்ல ப்ராப்ளம் இல்லைங்க. ப்ராப்ளம் எங்க இருக்குன்னாக்க, மைண்டோட அன்செட்டில்டு டிசையர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருக்கு. அதுல இருக்கிற அந்த பேட்டர்னை நம்ம ரீவொர்க் பண்ணணும். கம்ஃபர்ட் விதவுட் அ காஸ் இஸ் அ சிக்னல், நாட் அ ஸ்ட்ரெஸ். டே 15ல இன்னைக்கு நாம பாக்குறது மோட்டிவேஷனோ அட்வைஸோ இல்லைங்க. இது பிலாசபியும் இல்ல, இது சைக்காலஜி. நம்ம சைக்காலஜியோட 3 பேட்டர்ன்ஸை பார்க்க போறோம். லிவ்டு ட்ரூத், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுல இருக்கிற 3 விஷயங்களை பார்ப்போம். அந்த 3 உண்மையை புரிஞ்சுக்கிட்டா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நீங்க ரொம்ப நாளா ஒரு டிசிஷன் எடுத்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆனால் அதை செய்யாம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்ல போறேன். ஓகே அப்புறமா சொல்றேன். ஓகே அப்புறமா சொல்ல போற அதானே. ஜாப் சம்பந்தமானதா இருக்கலாம், இல்ல யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசணும் அப்படிங்கிற டிசிஷனா இருக்கலாம், இல்ல நீங்க ஹெல்த்துக்காக ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறதா இருக்கலாம். ஏன் இந்த 21 டேஸ் சேலஞ்சிலேயே நீங்க பார்த்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் பண்ணாம இருந்துட்டு இருக்கலாம். இப்ப டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அது மைண்டுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னாக்க, மைண்ட் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க, நீங்க இன்னும் இதை செய்யல, நீங்க இன்னும் இதை செய்யல, நீங்க இன்னும் இதை செய்யல அப்படின்னு. இந்த நீங்க இன்னும் செய்யலன்னு மைண்ட் நம்ம கிட்ட சொல்ல சொல்ல நம்மளுக்குள்ளேயே ஒரு கில்ட் கான்சியஸ் உருவாகும். அந்த கில்ட் கான்சியஸ் தான் எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற வேக்கமை நமக்குள்ள உருவாக்கும். இப்ப மைண்ட் அந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னாக்க, நாம எடுக்கிற முடிவுகளை எக்ஸிகியூஷன் பண்ணாம தள்ளி தள்ளி போடுறது தான். இப்ப இது தள்ளி போடுறது ப்ரொகாஸ்டினேஷன் அப்படிங்கிறது இல்லைங்க. ப்ரொகாஸ்டினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே மைண்ட்ல நாம ஒரு கன்ஜஸ்டடான ஒரு ஃபீலை கிரியேட் பண்றோம். அந்த ஃபீலை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலே லைஃப்ல நாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா அச்சீவ் பண்ணலாம். அச்சீவ் பண்றதுக்கான 3 சைக்காலஜிக்கல் ரெவல்யூஷனை இந்த வீடியோல கண்டினியூஸா பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கிளிக் த பெல் பட்டன். தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் ஒரு பர்டிகுலர் டிசிஷனை எடுத்து 2 வருஷமா நான் அடுத்த மாசத்துல இருந்து அதை தொடங்குறேன், அடுத்த மாசத்துல இருந்து அதை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பட் அதை செய்ய முடியலையே அப்படின்னு அதை யோசிச்சு அவர் பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் ஆகி ஹெல்த் வீக் ஆயிருச்சு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்றப்ப மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தும் ஹெல்தியா இருக்க முடியாததுக்கான ரீசன் என்னன்னு ஆராய்ந்து பார்த்தாக்க, இந்த டிலேடு டிசிஷன்ஸ். கிளாரிட்டி பிகின்ஸ் when decision delay ends. இந்த அன்டிசைடட் லைஃப்ல தாங்க நாம தனிமையில சைலண்டா இருந்தாலும் நாம மைண்ட் மட்டும் சத்தமா நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். நீ இதை செய்ய மாட்டேன்ற, நீ இன்னும் செய்யல, இன்னும் நீ இதை தொடங்கல. எங்கு தேடியும் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவில்லை. பிரச்சனைகள் ஓயும் வரை அவன் கண் அயரவில்லை. இந்த கன்ஃபியூஷனை ஓவர் கம் பண்றதுக்கு இப்ப நாம முடிவெடுக்கிறோம். ஒரு பேப்பர் பேனா எடுங்க, எழுதுங்க. நீங்க எந்த ஒரு டிசிஷனை டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. அதற்கு ஒரு டெட்லைன் வைங்க. இந்த டேட்டுக்குள்ள நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற டெட்லைன் வைங்க. தபர், உனக்கு டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட். அந்த டெட்லைனுக்கும் இன்னைக்கு நம்ம எடுக்கிற இந்த நொடியிலிருந்து இருக்கிற அந்த நாட்களை கால்குலேட் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல நீங்க அந்த டெட்லைன் ரீச் ஆகிறதுக்குள்ள என்ன செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர் கிவ்ஸ் யூ கிளாரிட்டி, கிளாரிட்டி கிவ்ஸ் யூ பீஸ். டிலேடு டிசிஷன்ஸை பிரேக் பண்ற பேட்டர்ன் தாங்க சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் 1. சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் 2 என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, எமோஷனல் ரோல் கன்ஃபியூஷன்.
இந்த எமோஷனல் ரோல் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது, நீங்களும் அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. நீங்க ஒரு இடத்துல ஜாப்ல இருப்பீங்க, அங்க எம்ப்ளாயி. நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னாக்க உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க சன் ஆர் டாட்டர், இல்ல உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஃபாதர் ஆர் மதர். அதோட உங்க ரிலேட்டிவ்ஸுக்கு அவங்களுக்கு நீங்க ஒரு பெட்டர் அட்வைசராவோ ஒரு சப்போர்ட்டராவோ இருப்பீங்க. இப்ப இந்த எல்லா ரோல்ஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு மைண்ட் ஒரு கேவோஸ்ல இருக்கிறது தாங்க எமோஷனல் ரோல் கன்ஃபியூஷன் சொல்றேன். இந்த எமோஷனல் ரோல் கன்ஃபியூஷன்ங்கிறது, நீங்க ஒரு ரோல் இல்லைங்க, நீங்க ஒரு நபர். ஒரு நபருக்கு வேற வேற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப இந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் போட்டு மிங்கிள் பண்ணி ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நீங்க போறீங்க இல்லைங்களா, அதற்கான கிளாரிட்டியை கொண்டு வரது தான் இந்த ஃபேக்ட் 2. யுவர் மைண்ட் நீட்ஸ் ரோல் பவுண்டரிஸ் டூ. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க அதற்கான ரோலை, ரெஸ்பான்சிபிலிட்டியை பெர்ஃபெக்டா ப்ளே பண்ணுங்க. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒர்க்கிங் உமன், ஆஃபீஸ்ல ரெஸ்பான்சிபிள் எம்ப்ளாயி, வீட்டுக்கு வந்தாக்க ஃபேமிலிக்கான கேர்டேக்கர், ரிலேட்டிவ்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பில்லர், அவங்க பேரண்ட்ஸுக்கு ஸ்ட்ராங் ட்ரஸ்ட்வர்தி ஹோல்டர். இப்ப இந்த எல்லா ரோல்ஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, எல்லாம் ஓவர்லேப் ஆகும். இப்போ ஓவர்லேப் ஆகுறப்ப தான் மைண்ட் கன்ஜஸ்டட் ஆகுது. எல்லாம் நல்லா இருந்தாலுமே எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்ல வைக்குது. எமோஷனல் ரோல் கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்றதுக்கான 4 ஸ்டெப். எமோஷனல் ரோலுக்கான டைம் லிமிட் செட் பண்ணுங்க. நீங்க ஆஃபீஸ் அவர்ஸ் அப்படின்னாக்க ஆஃபீஸ்ல இருக்கிறப்ப அதற்கான ஒர்க்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பெர்ஃபெக்டா ப்ளே பண்ணலாம். வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் உங்க ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவோ அதை பெர்ஃபெக்டா ப்ளே பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டைம் பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணுங்க. டைம் பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி நைட் பிஃபோர் பெட் கிராஸ் செக் பண்ணுங்க. இந்த 4 விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னாவே எமோஷனல் கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி வரும். சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் 3 என்னன்னாக்க ஐடென்டிட்டி மிஸ்மேட்ச். நீங்க யாரா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு வரைமுறை வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை டெய்லி ஒர்க் ஷெட்யூல், டைட், ப்ரெஷர், இது எல்லாம் இருக்கிறதுனால நீங்க யாரா வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக இல்லாம கேவோஸ்லயே காட்டப் ஆயிடுறீங்க. இதுதான் ஐடென்டிட்டி மிஸ்மேட்ச். இது லவுட் கான்ஃபிளிக்ட் இல்லைங்க, இது சைலண்டான லோ கிரேட் சப்ஸ்டான்ஸ். இந்த லோ கிரேட் சப்ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது உங்களைய பீஸ்ஃபுல்லா இருக்கவே விடாது. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ பின்னாலே வந்துச்சு சாமி. ஏன்னா நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டது ஒண்ணு, ஆனா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க லைஃப் ஒண்ணு. இப்ப இது மிஸ்மேட்ச் ஆகிறத நாம பெர்ஃபெக்ட்டா செட் ரைட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். இன்னர் நாய்ஸ்ங்கிறது மிஸ்டீரியஸ் இல்லைங்க. இந்த 3 விஷயத்தை பாருங்க: டிலேய்டு டிசிஷன், ரோல் கன்ஃபியூஷன், ஐடென்டிட்டி மிஸ்மேட்ச். இப்ப இந்த 3ம் கரெக்டா நம்ம செட்டில் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. மைண்ட் கிளாரிட்டி வரும். மைண்டை ரீசெட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்க லைஃபை ரீசெட் பண்ண தயாராகிறீங்கன்னு அர்த்தம். நீங்க என்னவா ஆகணுமோ அதை ஒரு அஃபர்மேஷனா எழுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெயினர் ஆகணுங்கிறது என்னுடைய டிசையர். ஸோ டெய்லி மார்னிங் ஐ ஆம் அன் இன்டர்நேஷனல் ட்ரெயினர் அப்படின்னு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த எழுத ஆரம்பிக்கிற அதுவே உங்களுக்கு தினம் தினம் நீங்க என்னவா மாறணும் அப்படிங்கிறதுக்கான உந்துதலை கொடுக்கும். இப்ப அந்த உந்துதலோட இருந்தா மட்டும் போதாது, அதற்காக டெய்லி ஒரு ஸ்டெப், ஏதாவது ஒரு விஷயம், அந்த இன்டர்நேஷனல் ட்ரெயினர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். இப்ப இந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறது கன்சிஸ்டன்டா நம்ம லாங் ரன்ல எடுக்கிறப்ப டெஃபினட்டா என்னவாகணும்னு நினைக்கிறோமோ அதுவா மாறுவோம். இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை அது கூட மிஸ்மேட்ச் ஆகாம அலைன்டா இருக்கும். An aligned mind brings you the loudest clarity. Calm clarity is engineered, not imagined. அதனால நாம கனவு கண்டால் இது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறதுனால அது நடக்காதுங்க. இந்த 3 விஷயத்தை செய்யுங்க. நான் டிலேய ரிடியூஸ் பண்ணுவேன், ரோல்ஸ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ டைம்க்கு அலாட் பண்ணுவேன், நான் என்னுடைய ரோல் கிளாரிட்டியை பில்ட் பண்ணுவேன், என் லைஃப்ல இனிமே இந்த ஐடென்டிட்டி மிஸ்மேட்ச் வராம லைஃபை என்னோட கோல்ஸை நோக்கி டெய்லி ஒரு ஸ்டெப் எடுத்து என்ஜினியர் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுங்க. இந்த 21 டேஸ் சேலஞ்சை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. 2026 எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸோட குதூகலமா செலிப்ரேட் பண்ணுவோம். See you in the next video. Until then, signing off, your Francis.